உடலுறவுக்கு ஒவ்வாத நேரமும் காலமும். எது எதற்கோ நல்ல நேரம் பார்க்கும் நம்மவர்கள் முதலிரவு சுகபோகத்திற்கும் நேரம் பார்க்க தவறுவதில்லை. ஆண் மற்றும் பெண் இருவரிடையேயான முதல் உடலுறவு முதலிரவு இக்கு புரிதலும் குதூகலமான மனநிலையும் மிக முக்கியம். இப்பொருத்தம் இருந்தால் அவர்கள் முதலிரவுக்கு பதிலாக முதல் பகல் கூட கொண்டாடலாம். முதலிரவு என்றில்லாமல் உடலுறவுக்கென்று நல்ல நேரம் கணித்து சொன்னார்களோ இல்லையோ அதை தவிர்ப்பதற்கான கெட்ட நேரங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள் ஜோதிடர்கள். அதற்கான சிறு பட்டியலொன்றை தருவதோடு உள்மனதில் எழும் ஐயங்களையும் பதிவு செய்திருக்கிறேன். 1. அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை, பிரதமை, சதுர்த்தி, சஷ்டி, ஏகாதசி, சதுர்த்ததி போன்ற நாட்களில் உடலுறவு கூடாது. கேள்வி: ஜோதிட சிகாமணிகள் அதற்கான அறிவியல் பூர்வமான காரணங்களை பட்டியலிட்டிருக்கிறார்களா? 2. ரோகிணி, அஸ்தம், அனுஷம், சுவாதி, ரேவதி, மூலம், உத்தரம், சதயம் நட்சத்திரங்கள் உடலுறவுக்கு ஆகாது. கேள்வி: உடலுறவுக்கு தேவை நல்ல உடல் நலமும் உகந்த சூழ்நிலையும் மனப்பக்குவமும்தான். எட்டாத தொலைவில் உள்ள நட்சத்திரங்களுக்கும் உடலுறவுக்கும் என்னையா தொடர்பு? 3. மாதப்பிறப்பு, வருஷப்பிறப்பு, விரத தினம், விரதத்துக்கு முந்தைய பிந்தைய தினங்கள், தீட்டு நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை, கிரகணம் போன்ற நாட்களிலும் உடலுறவு கொள்ளுதல் தவறாகும். கேள்வி: தீட்டு நாளில் அது கூடாது என்று சொல்ல ஜோதிடர்கள் தேவையில்லை. வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கே தெரியும். விரத நாட்களில் உடலும் மனமும் ஒத்துழைப்பு தரா. மாத பிறப்புகளிலும் வருட பிறப்புகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூடாதுன்னு சொல்லி ஏன் மண்டை காய வைக்கிறார்கள்? 4. இரவில் முதல் 2 ஜாமத்திலும் மாலை 6:00 மணி முதல் இரவு 10:00 மணி வரை, அதிகாலை 4ஆம் ஜாமத்திலும் அதிகாலை 2:00 மணி முதல் 4:00 மணி வரை உடலுறவு கொள்வது தீமை பயப்பதாகும். கேள்வி: ஜாமம் ஏமம்னு பயமுறுத்தறாங்களே, கூட்டு குடும்பங்களில் முதல் 2 ஜாமங்களில் அதுக்கு வாய்ப்பில்லை. தண்ணி தெளிச்சு விடப்பட்ட புதுசுகளுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதுவும் இல்ல. 4ஆம் ஜாமம் ஆழ்ந்த உறக்கத்துக்கானது. இரவு 10:00 முதல் 12:00 வரை புணர்ச்சிக்கு ஏற்ற நேரம். இதுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கணுமா? அட போங்கப்பா. 5. ஆண் எண்ணெய் தேய்த்து குளித்த நாட்களில் பெண்ணுடன் உடலுறவு வைத்து கொள்ளக்கூடாது. கேள்வி: எண்ணெய் குளியலென்ன ஷாம்பு குளியலென்ன, உடலுறவுக்கு முன்னர் பின்னரும்தான் அழுக்கு போக குளிப்பதுதானே முக்கியம். 6. நண்பகல் 12 மணி, இரவு 12 மணி ஆகிய நேரங்களில் உடலுறவு கொள்ளக்கூடாது. கேள்வி: பகல் 12:00 மணி இருக்கட்டும், இரவு 12:00 மணி, அதாவது நடுச்சாமம் பேய்களும் பிசாசுகளும் சஞ்சரிக்கிற சல்லாபிக்கிற நேரம் என்பதால் ஆணும் பெண்ணும் சங்கமிக்க கூடாதோ? அது கான நேரங்களிலும் ஒரு கடிகாரம் கைவசம் இருக்கணுமோ? 7. ஆடியில் அது கூடாது. காரணம்: சித்திரையில் குழந்தை பிறக்கும். தந்தைக்கு ஆகாது. கேள்வி: சித்திரை மாதம் வெயில் வாடி வதைக்கும் காலம். ஆடி மாதம் உறவு வைத்து கொண்டால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும். எனவே ஆடி அது க்கு ஆகாத காலம் என்பது சரி. சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் தந்தைக்கு ஆகாது என்கிறார்களே, அதுக்கு என்ன ஆதாரம்?